என் முதல் நாயகன் நீ எந்தன் காவலன் நீ. இது ஒரு கையில இருக்க டாட்டூ மறைஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன். இருக்கு ஐபிஎம் அந்த டாட்டூ இருக்கு. எப்படி போகும்? தொட்டிலா என்னை தூக்கி ஆடும் தோள்கள் வேண்டுமே, முத்தமா என்னை குத்தும் மீசை வேண்டும் மீண்டுமே. Galata presents Shanmuga Pandian Meet and Greet co-presented by MCR Pure Cotton Club மற்றும் Anuj Styles ரகங்கள் பலவிதம் ஒவ்வொன்றும் உலகத்தரம் powered by Sunland பிசுபிசுப்பில்லாத Sunland Refined Sunflower Oil நம்ம ஃபேமிலி குரூப் build a family relationship மற்றும் ஜெயச்சந்திரன் எல்லாமே இருக்கு நல்லாவே இருக்கு. சுட்டி குழந்தைகளா இருக்கீங்க. எப்பாச்சும் உங்களுக்கு இந்த ஃபோட்டோ பார்க்கும்போது கொஞ்சம் வெக்கமாக இருக்குமா? என்னடா கொஞ்சம் குண்டா இருக்குமே அண்ணன் தம்பி நம்ம ரெண்டு பேரும். அப்பா எப்பா சொல்லுவாரே வெயிட்டு குறைங்கடா அதெல்லாம்? அப்பா அது எப்பயுமே சொல்லுவார் வெயிட்டை குறை, ரொம்ப சாப்பிட்ற அப்படின்னுவார். நான் சொல்லியிருக்கேன் உங்களால தான் நான் சாப்பிடவே ஆரம்பித்தேன். இப்போ சும்மா வந்து வெயிட்டை குறைலாம் சொல்லாதீங்க. அப்பா அம்மாக்குள்ளே இருந்த அந்த ரொம்ப சின்ன சின்ன விஷயம்லாம் ரொம்ப குட்டி வயசில் இருக்கும்போது நல்லா பெருசாக ஞாபகம் இல்லை. பட் அம்மா வந்து அப்பாவுக்காக பண்ண எல்லா விஷயமே she did it from the heart. அந்த லவ்வோட தான் அவங்க பண்ணாங்க. சரி காப்பி பண்ண வேண்டாம். ஆனால் அந்த செகண்ட் ஃபோட்டோ அப்படியே பயங்கரமாக இருக்குது. சும்மா அப்படியே ஒரு காலை போட்டு அந்த ஒரு போஸ் கொடுக்க முடியுமா? இன்னும் நிறைய பேர் எப்படி தான் சொன்னாங்க. உண்மையிலே நான் சொல்கிறேன், சொல்லும் போது இவங்க ரெண்டு பேர் ஒன்று சேரணும், ஒரு புதிய இதுவை ஆரம்பிக்கிறோன்னா விஜயகாந்த் சாரோட சன்ஸும் விஜய் சார் ஒன்று சேரணும், அது ஒரு தனி ஒரு பெரும்பான்மையை உண்டாக்கலாம் சொன்னாங்க. வெளியில் 1000 சொல்லட்டும், உங்கள் மனசில் உங்கள் குடும்ப மனசில் ஒன்று இருக்கும்ல. இப்ராஹிம் ராவுத்தர் அவர்கள். ஸோ கேப்டன்ற பேர் கேட்ட உடனே இப்ராஹிம் ராவுத்தர் அவரோட பேரும் ஆட்டோமேட்டிக்காக வரும். நாங்கள் சின்ன வயசுலேருந்து இவரை பப்பான்னு தான் கூப்பிடுவோம். பப்பா எதனால என்னென்னலாம் தெரியல, அது நாங்கள் குழந்தையிலேருந்தே இவரை பப்பா, இப்ராஹிம் பப்பா அப்படின்னு தான் கூப்பிடுவோம். ஸோ எங்களுக்கு செகண்ட் டேட் மாதிரி. அப்பா எங்கே இருக்காரோ இவர் கூட இருப்பார். நாங்கள் எதாவது எங்களுக்கு வேணும், அப்பா பிஸியாக இருந்தால் இவரை தான் போய் கேட்போம். அவர் தான் எங்களுக்கு எப்பயாச்சும் எல்லாம் வாங்கிட்டு வந்து கொடுப்பாரு. ஸோ எங்கே எப்போ சுற்றினாலும் இவர் இருப்பார். இவர் கூட இவங்க சன் ஒருத்தருக்கு அபுன்னு ஒருத்தர் இருக்கார். அவரும் எங்கள் கூட எப்பயுமே சின்ன வயசுலேருந்து ஒன்றாவே வளர்ந்தோம். அதுக்கப்புறம் சில இதனால இஷ்யூஸ்னால பிரிஞ்சு போனோம். அதுக்கப்புறம் நாங்கள் யாருமே க்ளோஸாக இல்லை. பட் ஆரம்ப காலத்தில் இவங்கள மாதிரி ஃப்ரெண்ட்ஷிப் நான் இல்லை. பயங்கரமான எல்லாரும் முன்னாடியே வாடா போடான்னு பேசிப்பாங்க, சண்டை போடுவாங்க, அடுத்த நொடியே அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸாக பேசிப்பாங்க. ஆமாம், அவங்க ஹீட்டட் ஆர்கியூமெண்ட்டாக போகும், அடிச்சுக்கிற மாதிரி போகும். சரி ஓகே, சுற்றி இருக்கவங்கள ஓகே இவங்க ரெண்டு பேரும் இன்றைக்கி பிரிஞ்சிருவானுங்கன்னு பார்த்தா 2 நிமிஷத்தில் ஒன்றா வருவாங்க. அந்த மாதிரியான ஃப்ரெண்ட்ஷிப் அது. உங்களுக்கு வருத்தமாக இருக்கா ப்ரோ? அப்படி பார்த்தா நான் நிறைய விஷயத்துக்கு வருத்தப்படணும். அப்பாவை ஏமாற்றிட்டு போனவங்க எல்லாருமே அப்பாவை கூட இருந்தேன் சின்ன வயசுலேருந்து ஃப்ரெண்ட்ஸ். அவங்களுக்கு அந்த கில்ட் இல்லை, அவங்களுக்கு அந்த இது இல்லாத போது நானும் அப்பாவோ வருத்தப்பட்டேன்னு. ஒருத்தரை உயிருக்கு உயிராக நம்பி நேசித்து ஃப்ரெண்டுன்னு வீட்டுக்குள்ளே நம்பி விட்டு பசங்க ஒய்ஃப் எல்லாரோடையும் பழக விட்றாரு. எல்லாமே அவங்க மேலே நம்பிக்கை வச்சு பண்ணுறாரு. அவங்களே ஏமாற்றிட்டு போயிட்டாங்க. அப்போ வருத்தம் இருந்தது. என்ன அங்கிள் நினச்சிட்டு இருந்தோம், இப்போ எப்படி நான் எங்கள் மாமா எல்லாரையும் பார்க்குறேன் அந்த மாதிரி நினச்சிட்டு இருந்தேன், விட்டு போயிட்டாரு. ஏன்னா அதெல்லாம் எங்களுக்கு ரொம்ப சின்ன வயசு. அப்போவே நாங்கள் துரோகத்தையும் இதையும் நாங்கள் பார்த்துட்டோம். இப்போ அவன் பண்ணால் என்னென்ன ஆயிடுச்சு. அதனால் இல்லை, அது முன்னாடி சொன்ன மாதிரி அப்பா நிறைய துரோகம் பார்த்தாரு. அப்பாவை எந்த விஷயத்தில் ரொம்ப ஈஸியாக ஏமாத்தினாங்க? நிறைய விஷயத்தில் ஏமாத்தினாங்க. சொத்து விஷயமா இருக்கட்டும், மணி விஷயமா இருக்கட்டும், நிறையா ஈஸியாக ஏமாத்தினாங்க. என்ன சொன்னால் அவர் ஏமாந்துருவார். ரொம்ப கஷ்டத்தில் இருக்க கொஞ்சம் கொடுங்கன்னுட்டு வாங்கிட்டு போயிடும். அவர் பெருசாக கேட்க மாட்டார், கொடுத்துருவார். உண்மையிலே பிரச்சனையாக கேட்க மாட்டார். அதுவும் ரொம்ப க்ளோஸானவங்க கேட்டால் செக்கே பண்ண மாட்டார், அடுத்த செகண்ட் கொடுத்துருவார். இது ஆரம்பத்தில் இருந்த அப்பாவுக்கு இது இருந்தது. நீங்களும் இல்லை அம்மா எப்போ சொல்லியிருக்கீங்களா அப்பா கிட்ட, ஏன்பா கொஞ்சம் பார்த்து செலவு பண்ணலாமே? நாங்கள் அது என்றைக்குமே சொன்னதில்லை. அவர் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறாரு, அது அவரோட சாய்ஸ். நாங்கள் யாரும் அதில் தடையிட மாட்டோம். நீங்கள் ஒருத்தருக்கு பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் பண்ணுங்கள். இதை நாங்கள் எப்பயோ கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருந்தா இந்த நாள் வரைக்கும் நாங்கள் பண்ணியிருக்க முடியாது. எல்லாத்துக்குமே நாங்கள் கேள்வி கேட்டிருக்கணும், நாங்களும் மாறி இருந்திருப்போம். அந்த ஃப்ரீ ஹேண்ட் விட்டனால தான் நாங்கள் இப்போ இன்னும் இப்படி இருக்கோம். பியூட்டிஃபுல் பியூட்டிஃபுல். சுட்டி குழந்தைகளாக இருக்கீங்க. எப்பாச்சும் உங்களுக்கு இந்த ஃபோட்டோ பார்க்கும்போது கொஞ்சம் வெக்கமாக இருக்குமா? என்னடா கொஞ்சம் குண்டா இருக்குமே அண்ணன் தம்பி நம்ம ரெண்டு பேரும்? எனக்கு தெரிஞ்ச விஷயம் தானே, நானும் நல்லா குண்டாக இருந்தேன், அண்ணனும் நல்லா குண்டாக இருந்தாங்க. அப்போ அதிலிருந்து தானே இப்போ இப்படி வந்திருக்கோம். என் ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், காலேஜ் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், எல்லோரும் இப்போ என்னையும் எங்கள் அண்ணனையும் பார்த்து என்னடா இப்படி ஆகிட்டீங்கன்னு வானுங்க. நாங்கள் அப்போது வந்து அங்கிள் மாதிரி நல்லா குண்டா அப்படி இருந்தோம், அவனுங்க யூத்தாக இருந்தானுங்க. வயசு இப்படி மாற அவனுங்க மோசமாயிட்டானுங்க, நாங்கள் எங்கே ஆகிட்டே வரோம். ஸோ
இதை பார்த்து நான் என்றைக்குமே ஷையாக ஃபீல் பண்ணதில்லை. நான் எப்போ இன்ஸ்டாகிராமில் கூட நான் போஸ்ட் பண்ணுவேன். எனக்கு அந்த கவலை கிடையாது. இதுதான் நான் பழசு, இதுதான் நான் உண்மை. ஸோ ஓகே, எவ்வளோ வெயிட் இருப்பீங்க அந்த 2 பேரும் தெரிஞ்சுக்கலாமா? இது எனக்கு சரியான லைக் அப்பா எப்பா சொல்லுவாரா, டே வெயிட் குறைங்கடா அதெல்லாம்? அப்பா அது எப்பயுமே சொல்லுவார். வெயிட்டை குறை, ரொம்ப சாப்பிட்ற அப்படின்னுவார். நான் சொல்லியிருக்கேன், உங்களால தான் நான் சாப்பிடவே ஆரம்பித்தேன். இப்போ சும்மா வந்து வெயிட்டை குறைலாம் சொல்லாதீங்க. அம்மா எப்பயுமே சொல்லுவாங்க. ஸோ இப்போ ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க, பயங்கர 2 பேரும் சமட்ரிமா மெயின்டைன் பண்றீங்க. ஆமாம், அம்மா இப்போ ரொம்ப ஹாப்பி. என் முதல் நாயகன் நீ, எந்தன் காவலன் நீ. இது ஒரு கையில இருக்க டாட்டூ மறைஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ இருக்கு ஐபிஎம் அந்த டாட்டூ இருக்கு. எப்படி போகும்? தொட்டிலா என்னை தூக்கி ஆடும் தோள்கள் வேண்டுமே, முத்தமா என்னை குத்தும் மீசை வேண்டும் மீண்டுமே. ஒரு இன்டர்வியூல சொல்லியிருப்பீங்க, அந்த டாட்டூ ஆர்டிஸ்ட் சொல்லியிருப்பாரு, இவ்வளோ ஒரு பவர்ஃபுல்லான ஐஸை நான் பார்த்ததே இல்லைன்னு. நிறைய பேர் அந்த கடைசி காலகட்டத்தில் வேணால் அவரை கிண்டல் பண்ணுவாங்க, கண்ணு ரெட்டாக இருக்குன்னு. ஆனால் அவரோட நிறைய க்ளோஸ்அப் ஷாட்ஸ் வைப்பாங்க சாரோட கண்ணுக்கு. இட் ஹாஸ் ஒரு தனி பவரில் கண்ணிலே மிரட்டிடுவார். ஆமாம், அப்பா முக்காவாசி நேரம் கண்ணிலே தான் பேசுவார். கோவம் வந்தால் திரும்பி முறைச்சா ஒரு பையன் இருக்க மாட்டான், எல்லாரும் ஓடிடுவாங்க. அதான் நீங்கள் கேட்டிங்களே சிவாஜி சார், இதில் அப்பாவை வந்து ஸ்க்ரீனில் அவ்வளோ மேன்லியாக பார்த்தோன்னே, அங்கே ஒருத்தர் ரியல் லைஃப்பில் அதே பண்ணுறதை பார்த்தோன்னே அங்கே இருக்கிற மக்களுக்கு புரியல, எல்லாரும் திருச்சி ஓட ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த ஸ்க்ரீனில் பார்த்து ரியல் லைஃப்பில் வரதை பார்க்கும்போது தான் அந்த இம்பேக்ட். ஸோ அதனால தான் அந்த இது அப்பானால் அதை பண்ண முடியுது. ஸோ அப்பா கண்ணு தனி அப்பாவோட கண்ணு பயங்கரமாக பேசும். ஓகே, நீங்கள் எப்போ எடுத்த முடிவு? நிறைய பேர் வந்து ஒருத்தங்க இறந்த பிறகு தான் அந்த ஒரு ஞாபகார்த்தத்தில் ஐயோ என்ன பண்ணுதுன்னு. ஆனால் நீங்கள் அப்பா கிட்டேயே போட்டு எடுத்து போய் காமிச்சிங்க, யாருக்குமே தெரியாதா நீங்கள் இந்த டாட்டூ போடுறது? அண்ணனுக்கு மட்டும்தான் தெரியும். எப்படி, எதனால திடீர்னு அது தோணுச்சா? எனக்கு ஜென்ரலாகவே ரொம்ப நாளாக டாட்டூ போடணும்னு ஆசை. அப்புறம் படம் நான் பண்ணிட்டேன். ஸோ திருப்பி நான் படம் பண்ணுறேன்னா இல்லையா, எப்படி போக போகுதுன்னு எனக்கு தெரியல. சரி ஓகே, ஆனால் டாட்டூ போடணுன்னு ஆசை. சரி என்ன பண்ணலான்னு யோசிச்சுட்டு இருந்தேன். எப்பயும் எல்லாருமே சொல்லுவாங்க டாட்டூனா ஒரு மீனிங் இருக்கணும் அதுக்குன்னாங்க. யோசித்தேன், சரி எதுக்கு யாருதோ என்னென்னமோ போட்டுன்னு. எனக்கு அப்பாவோட கண்ணு செம்ம பவர்ஃபுல், அவர் எப்பயுமே என் கூடயே இருக்கணும். ஸோ நான் ஒரு கண்ணை நான் டாட்டூ போட்டுக்கிறேன் டிசைட் பண்ணேன். அண்ணனுக்கு ஃபோன் பண்ண, டேய் சாவடிச்சிடுவார் ஒன்று, நான் நல்லா பார்த்துக்கிறேன், எதுவும் சொல்லாத, நான் போட்டு ஃபோட்டோ அனுப்பிச்சி விட்றேன், நான் தெரியாது ஏதோ பண்ணி கொண்டு வச்சுட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு அது 10 hours ஆச்சு இந்த டாட்டூ பண்ண. 10 or 12 hours ஆச்சு. ஒரே ஸ்ட்ரெச்சில் ஒரே ஸ்ட்ரெச்சில். மார்னிங் 11 o'clock போனேன் லண்டன். இதுக்காகனே நான் ஆம்ஸ்டர்டாம்லேருந்து ட்ரெயின் எடுத்து லண்டன் போயிட்டு 1 day ஸ்டே பண்ணிட்டு நெக்ஸ்ட் டே மார்னிங் காலையில் 10 o'clock ஸ்டார்ட் ஆச்சு, ஈவினிங் 7 வரைக்கும் போச்சு, 7 or 8 வரைக்கும் போச்சு. அப்பா என்ன ரியாக்ட் பண்ணார் காமிச்ச உடனே? அப்பா நான் அப்போ ஊருக்கே போலியே. இல்லை எப்படியோ ஒரு நாள் வந்து இந்த ஃபோட்டோ போய் காமிச்சிருக்கேன். அதுக்குள்ளே பார்த்து கூல் டவுன் ஆகிட்டார். ஏன்னா நான் அப்பாவோட 40th year அப்போ நான் அந்த ஃபோட்டோ ஒரு வீடியோ எடுத்து நான் ஆம்ஸ்டர்டாம்லேருந்து அனுப்பிச்சி விட்டேன். அப்பா கேட்டார் அம்மா கிட்டே, எதுக்கு அவன் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கான், எல்லாம் குத்திட்டான், இதுக்கப்புறம் அம்மா ஏதோ சொல்லி கன்சோல் பண்ணியிருக்காங்க. ஸோ நேராக வந்தோடனே சரி ஓகே, எதுவும் திட்டல எதுவும் பண்ணல, அப்படியே விட்டார். அவர் ஒரு மனசில் நினச்சிருப்பார், ஆஹா சூப்பராப்பா. ஆமாம். ஓகே, நெக்ஸ்ட் வீக் இது ரொம்ப ஃபேவரட்டான பிக், அம்மா கோட் மாட்டி விடுறது. இது எதுக்காகனா, ஒரு லேடி வந்து எந்த அளவுக்கு தன்னுடைய ஹஸ்பண்டுக்கு எல்லா வகையாம அம்மா பக்க பலமாக இருக்காங்க. ஒருத்தவங்க வாயிலிருந்து அம்மா வந்து பிரேமலதான் அந்த வார்த்தை வராது, அந்நியார் தான் எல்லார் வாயிலிருந்தும் வரும் இப்போ வரைக்கும். ஸோ அப்படி சொல்லும் போது ஷூட்டிங் போகும்போது ஒரு விஷயம் இருக்கும்ல, இந்த ஒரு கோட் மாட்டி விடுறதா இருக்கட்டும், நீங்கள் பார்த்துருப்பீங்களா, சே இந்த ஒரு சின்ன சின்ன ரொமான்ஸ் தான்ப்பா வாழ்க்கையை அடுத்த கட்டத்துக்கு இயங்கணும், நம்மளும் கல்யாணம் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணணும். ஸோ ஏதாச்சும் ஒரு மூமெண்ட் சொல்லுங்களேன், அவங்க 2 பேரும் எவ்வளோ அந்யோன்யமான ஒரு தம்பதின்னு. ஒரு மூமெண்ட் இல்லை, எப்பயுமே அப்படி தான் இருப்பாங்க. ஏன்னா ஷேவ் பண்ணி விடுறது, முதல்ல ஷேவ் பண்ணி விட்டாங்க, ஹேர் டை பண்ணுவாங்க, ஹேர் கட் பண்ணி விடுவாங்க. இப்போ அப்பா ஷூட் போகிறாருன்னா காலையில் நான் ரொம்ப குழந்தை, அம்மா இதை அடிக்கடி சொல்லுவாங்க, ஃபஸ்ட்டு தூக்கி அம்மா என்னை கையில் வச்சுட்டு வெளியே வருவாங்க, அப்பா பாட்டு மேக்கப் போடுவார். அப்பா அவர் என்னை தூக்கி தொடையில் வச்சுட்டு கொஞ்சிக்கிட்டே இருப்பாராம். மேக்கப் போட்டு முடித்தோடனே அம்மா கிட்ட கொடுத்துட்டு, சரி பிரேமா நான் போயிட்டு வரேன், இதை செஞ்சு வச்சிருன்னு வர அம்மா அதே மாதிரி பண்ணுவாங்க. ஸோ அப்பா ஒரு வார்த்தை சொன்னால் அதை அப்படியே அம்மா செய்வாங்க. ஆனால் நான் அப்பா அம்மாக்குள்ளே இருந்த அந்த ரொம்ப சின்ன சின்ன விஷயம்லாம் ரொம்ப குட்டி வயசில் இருக்கும்போது என்னால் பெருசாக ஞாபகம் இல்லை. பட் அம்மா வந்து அப்பாவுக்காக பண்ண எல்லா விஷயமே ஷி டிட் இட் ஃப்ரம் த ஹார்ட். அந்த லவ்வோட தான் அவங்க பண்ணாங்க. ஒரு சின்ன விஷயமா இருக்கட்டும், நெயில் கட் பண்ணி விடுறதா இருக்கட்டும், முடி கட் பண்ணுறதா இருக்கட்டும், ஷேவ் பண்ணுறதா இருக்கட்டும், இந்த மாதிரி ட்ரெஸ்ஸு போட்டு விடு, நான் ட்ரெஸ்ஸு போட்டு விடுறதுல நான் பெரியவனாகி அப்பா கட்சி மீட்டிங் போகும்போதெல்லாம் கூட அம்மா போட்டு விடுவாங்க, ஷர்ட் மாட்டி விடுவாங்க, பட்டன் போட்டு விடுவாங்க, அப்பாவை கையில் வாட்ச் மாட்டி விடுவாங்க. இது இன்னமும் இருந்தது. அப்பா லாஸ்ட் டே வரைக்கும்
அம்மா ட்ரெஸ் மாட்டி விட்டுட்ருக்காங்க. ரைட் ரைட். சரி, அம்மா இதெல்லாம் பண்ணாங்க, அப்பா எவ்வளோ ரொமான்டிக் அதான் சொல்லுங்க. அப்பா வந்து பெருசாக காமிச்சிக்க மாட்டார், வெளியில் காமிச்சிக்கவே மாட்டார். ஓ இன்னைக்கு உன் பர்த்டேவா, சரி ஹாப்பி பர்த்டே அப்படின்ட்டு போயிடுவார். அந்த மாதிரி தான் அப்பா, ரொம்ப சட்டில், ரொம்ப இது. ஆனால் இன்டர்வியூஸில் பாருங்கள், அம்மா வந்து ரொம்ப பெருமையாக உயர்வாக பேசிடுவார். அவருக்குள்ள அவர் வந்து அம்மாவை வந்து ரொம்ப ரெஸ்பெக்ட் பண்ணியிருக்கார், ரொம்ப லவ் பண்ணார். அந்த ஒரு பெரிய ஸ்டாண்டர்டில் வச்சு அம்மாவை பார்த்தாங்க. அதை வெளியே பெருசாக காட்டிக்க மாட்டார். ஸோ அதை தான் சொன்னால, எங்கிட்டயோ அண்ணன்கிட்டயோ சின்ன வயசில் நல்லா பாசமாக இருக்கும். நாங்கள் வந்து ஒரு நல்லது ஒரு 100 out of 100 இல்லை ஒரு ஸ்போர்ட்ஸில் ஃபஸ்ட்டு வாங்கினாலோ ஓ ஓகே சூப்பர் அப்படின்னு உள்ளுக்குள்ளே அவர் ரொம்ப ஹாப்பியாக இருப்பார். அதை வெளியே காமிச்சிக்க மாட்டார். கோவமோ சந்தோஷமோ ரொம்ப வெளியே கோவம் காட்டுவார், சந்தோஷத்தை அந்த அளவுக்கு வெளியே காமிச்சிக்க மாட்டார். ஓகே. ஸோ அம்மாவுக்கு வந்து எனக்கு தெரிஞ்சு அப்பா வந்து இப்போ எத்தனையோ கப்புள்ஸ் இப்போன்ட்டு இல்லை, ரொம்ப வருஷமாகவே ஒரு சின்ன பிரச்சனை வந்து டிவோர்ஸ் பண்ணிட்டு போயிடுறாங்க. எத்தனையோ வாட்டி சண்டை வந்திருக்கு. எவ்வளோ பேர் வந்து அப்பா அம்மாவுக்கு வந்து மூட்டி விட பார்த்துருக்காங்க. இந்த ஹீரோயின் ஏதோ சும்மா வந்து இப்படி பேசுகிறாங்க, இந்த யாரோ வந்து இந்த இன்னைக்கு சார் பக்கத்தில் உட்காந்து இப்படி பேசுகிறாங்கட்டு அம்மா ஒரே வார்த்தை, என் புருஷனை பற்றி தெரியும், வெளியே போன்றுவாங்க. அதே கான்ஃபிடென்ட் அப்பாவுக்கு இருக்குது அம்மா மேலே. அதனால தான் இவ்வளோ நாள் இந்த மேரேஜ் சஸ்டெயின் ஆகி நின்னது. அது லவ் இல்லாட்டி ரொம்ப கஷ்டம். இன்ஃபேக்ட் எனக்கு தெரிஞ்சு நிறைய நடிகர்கள் மேலே என்னென்ன விதமான கம்ப்ளைண்ட் இருந்துச்சு, ஆனால் அப்பா மேலே இது வரைக்கும் ஒரு மற்ற ஒரு ஆக்ட்ரஸ் கிட்ட இருந்தோம் அவரோட தப்பான ஒரு காசிப் கூட நாங்கள் வெளியில் கேள்விப்பட்டதில்லை. அவ்வளோ ஒரு கண்ணியமாக நடந்திருக்காரு. அப்பாவுக்கு ரொம்ப பிடிச்ச ஃபேவரட்டான ஹீரோயின் யார் உங்களோட இப்போ தெரிஞ்சார்? அது நிறைய பேர் இருக்காங்க. அப்பா கூட ஒர்க் ஜென்ரலாகவே பார்த்தீங்கன்னா அந்த டைமில் வந்து யாருமே அப்பா கூட ஒர்க் பண்ண இன்ட்ரெஸ்டடாக இல்லை. நான் அப்பா அப்கமிங் ஹீரோ. ஸோ சில பேர் தான் ஒர்க் பண்ணாங்க. ராதிகா மேடம், ராதா மேடம், இவங்க இந்த மாதிரி ஒரு 4-5 பேர் தான் ஒர்க் பண்ணாங்க. யார் கூடலாம் ஒர்க் பண்ணார் அப்பா எல்லாருக்குமே க்ளோஸ். குஷ்பு மேடம். உங்களுக்கு யார் ஃபேவரட்? அப்பா இவங்க கூட இருக்கும்போது பேர் அழகாக இருக்கும், அம்மாவுக்கு அப்புறம்? எனக்கு தெரிஞ்சு இவங்க 3 பேர் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஸ்க்ரீனில். ராதிகா மேடம், இவங்க ராதாவும் குஷ்புவும் ரொம்ப சூப்பராக இருப்பாங்க 3 பேருமே. ஓகே சூப்பர் சார். நெக்ஸ்ட் ஸ்பீக். ஸோ எப்படி எம்ஜிஆர் ஐயாவுக்கு வந்து இப்போது மீனவர்கள் ஒரு பயங்கர நண்பர்களாக இருப்பாங்க, ரொம்ப கடைநிலை மக்கள் வந்து உதவி தேவைப்படுற மக்கள் ரொம்ப க்ளோஸாக இருக்காங்களோ, அப்பாக்கும் அப்படி தான் குறவர்களாக இருக்கட்டும் மீனவர்களாக இருக்கட்டும் ரொம்ப கூலி படம்லாம் பார்த்துட்டு அவ்வளோ பேர் வந்து இந்த மூட்டை தூக்கும் தொழிலாளர்கள்லாம் அப்பா கிட்ட அவ்வளோ சொல்கிறாங்க. அப்பா அவங்களுடைய வாழ்க்கை உயர்வுக்காக என்னென்ன விஷயங்கள் சொல்லிக்கிட்டே இருப்பார், பேசிகிட்டே இருப்பார் உங்கள் ஞாபகம் இருக்க வரைக்கும்? அதுதான், ஒருத்தர் உதவின்னு கேட்டு வந்தால் பண்ணிடு, நீ வந்து முடியாது யோசிக்கிறேன் அதெல்லாம் பண்ணாது. நிஜமாக ஒருத்தருக்கு உதவின்னா நீ பண்ணி ஆகணும். ஏன்னா அப்பா வந்து ரைஸ் மில்லில் வேலை பார்த்தவர். அப்போலேருந்தே அவர் வந்து அந்த கஷ்ட நஷ்டத்தை பார்த்து வளர்ந்தவர். ஒருத்தர் மூட்டை தூக்குறவராக இருக்கட்டும், வண்டி தள்ளுறவராக இருக்கட்டும், அந்த கஷ்டத்தில் பார்த்து வந்தவர், அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணி வாழ்ந்தவர். ஸோ அதே தான் எங்களுக்கு சொல்லி வளர்த்தார். இந்த மாதிரி ஒருத்தர் கஷ்டம்னு வந்துன்னா நீ அவங்க என்ன கேட்குறாங்களோ அதை பண்ணணும்னு அவசியம் கிடையாது. உன்னால் என்ன முடியுதோ அதை பண்ணு. ஒருத்தர் 1 லட்சம் கேட்கலாம், 10 லட்சம் கேட்கலாம், உன்ட்ட 5000 தான் இருக்கும், அதை தான் உன்னால் கொடுக்க முடியும், கொடு. அட்லீஸ்ட் அதுவாச்சும் ஓரளவுக்கு ஹெல்ப் பண்ணும். இதை எப்பயுமே சொல்லுவார். ஓகே. இன்ஃபேக்ட் அவர் எப்பவுமே அந்த ஒரு ரிலீஜியஸோ மதம் சார்ந்து அப்பா எதுவுமே பண்ணியிருக்க மாட்டார். ரொம்ப தைரியமாக ஒரு மனுஷன் விபூதி வச்சுட்டு தலையில் குல்லா போட்டுட்டு ஒரு முஸ்லீம் ஃபங்க்ஷனில் கலந்துக்கிற ஒரே மனுஷன் விஜயகாந்த் சாராக தான் இருக்கும். அது என்னென்னா பார்க்குறவங்களுக்கும் தப்பாக இருக்காது, எல்லாருக்குமே தெரியும் இந்த மனுஷன் எல்லாருக்குமே பொதுவான ஆளுன்னு. ஆனால் இப்போ இருக்க தலைவர்கள் அப்படி பண்ண மாட்டாங்க. இவங்களுக்கு சாதகமாக இவங்களுக்கு சாதகமாக பண்ணுவாங்க. வீட்லேயும் அப்படி தானே? 3 மதமும் சம்மதம் தானே எப்பவுமே? எங்கள் சாமி ரூமில் பார்த்தா 3 மதத்தோட சாமி ஃபோட்டோ தான் ஃபஸ்ட்டு இருக்கும். அதுக்கப்புறம் சுற்றி மற்றது ஃபோட்டோஸ் எல்லாம் இருக்கும். பட் 3 மதத்தோட சாமி ஃபோட்டோவும் இருக்கும். 3த்தையும் கும்பிடுவோம். ஏன் எனக்கே அப்பா ஃபஸ்ட்டு பேர் சவுக்கத்தலின்னு தானே வச்சார். ஸோ அவர் அதெல்லாம் கண்டுக்கல. எனக்கு ஏன் பேரை மாற்றினாங்கன்னா பாஸ்போர்ட்டில் ப்ராப்ளம் வரும், இன்டர்நேஷ்னல் போனால் ஹிந்துன்னு கொடுத்துருக்கு எப்படி சவுக்கத்தலின்னு வரும், ஸோ எல்லா ஊர்லேயும் நிப்பாட்டுவான்னு ஒரு IAS ஆஃபீஸரோ யாரோ சொன்னனால பேரை மாற்றினாங்க. இப்போ நிறைய இஸ்லாமிய நண்பர்களில் நிறைய. உங்கள் வீட்டில் பக்ரீத் ரம்ஜான் எப்படி இருக்கும்? அப்பா அந்த பீக் டைமில் பயங்கரமாக இருக்கும். வீட்லேயே வந்து பிரியாணி வந்துக்கிட்டே இருக்கும். அப்புறம் அப்படியே கொஞ்ச நாள் ஆக ஸ்லோ டவுன். எப்பா நீ சும்மா இதெல்லாம் அனுப்பிச்சுடாங்க, யாரோ ஒருத்தர் அனுப்பிச்சுட்டா போதுன்ற அப்படியே ஸ்லோ டவுன் பண்ணிட்டார். ஓகே. இப்போ இப்பயும் வருதா உங்களுக்கு? வருது, இப்பயும் வரும். ஓகே. அந்த ஒரு பழைய ஃபோட்டோ எப்பயுமே அப்பாவோடது ஒரு தனி இதில் கிட்டத்தட்ட அந்த ஒரு ஹேர் ஸ்டைல் தானே. நீங்கள் எப்பாச்சும் ரீக்ரியேட் பண்ண நினச்சிருக்கீங்களா அப்பாவோட ஏதாச்சும் ஒரு கெட்டப்பை? நான் இது வரைக்கும் அந்த மாதிரி நினச்சதே கிடையாது. பட் யதார்த்தமாக இந்த படத்தில் அந்த ஆல்மோஸ்ட் அந்த கெட்டப் மாதிரி வந்துடும். பழைய இந்த ஹேரு, இந்த கிரிதா மீசை,
கொம்பு சீவிக்கு ஆல்மோஸ்ட் அந்த மாதிரி தான் இருக்கும். இது முடி வெட்டுறதுக்கு முன்னாடி ஒரு ஃபோட்டோ ஷூட் பண்ணுங்களேன், ஏதாச்சும் அப்பா ரீக்ரியேட் பண்ணுங்களேன். நான் இது வரைக்கும் அப்பாவோட வாய்ஸை மிமிக் பண்ணுமோ இல்லை அவர் போட்ட கெட்டப்பை மிமிக் பண்ணுமோ நினச்சதே கிடையாது. அது அவரோட ஓன் ஸ்டைல், அதை நான் காப்பி பண்ணவே மாட்டேன் என்றைக்குமே. சரி, காப்பி பண்ண வேண்டாம். ஆனால் அந்த செகண்ட் ஃபோட்டோ அப்படியே பயங்கரமாக இருக்குது. சும்மா அப்படியே ஒரு காலை போட்டு அந்த ஒரு போஸ் கொடுக்க முடியுமா? வில் ட்ரை. நாங்கள் அப்படியே எடிட்டில் நாங்கள் அதை மேட்ச் பண்ண பார்க்குறோம். சூப்பர். அது ஒரு தனி ஒரு கெத்தாக தான் இருக்குது எப்பவுமே. ரஜினி சார், தமிழ் சினிமாவில் இது வரைக்கும் ஹீரோஸ்னால் இப்படி தான் இருக்கணும், கலராக இருக்கணும், அழகாக இருக்கணும், பயங்கர அதுக்குன்னு தனி ஸ்டேட்டஸ், இது எல்லாத்தையும் முடச்சது 2 பேர் சொல்லுவாங்க. ஒன்று ரஜினி சார், அடுத்தது அப்பா. அவங்களுக்குள்ளே அந்த டைமில் பயங்கரமான போட்டிலாம் இருக்கும். ஒரே நேரத்தில் 2 பேர் படம் ரிலீஸ் ஆகும். 2 பேர் படம் 100 நாளுக்கு மேலே ஓடி பார்த்துருக்கோம். அவங்களுக்குள்ளே இருக்க ஃப்ரெண்ட்ஷிப் பற்றி சொல்லுங்களேன். ஏன்னா கடைசியாகவும் ரஜினி சார் வந்து பார்த்தாரு, அவருடைய முகத்தில் இப்படி தட்டும் போது அப்படியே சிரிப்பார். விஜயகாந்த் சார் பேசவே மாட்டார். அதுவே ஒரு 1000 கதைகள் சொல்லும். எவ்வளோ க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் 2 பேரும். அப்பாவும் ரஜினியும் சார் ரொம்ப க்ளோஸ். நீங்கள் அதில் பின்னாடி பாருங்கள், அது ஒரு மேக்கப் மேன், அப்பாவோட மேக்கப் மேன் தான் பின்னாடி நிற்கிறார். அவரும் கூடயே அப்பா ஷூட் நடிக்க ஆரம்பித்த காலத்துலேருந்து ரிட்டையர் ஆகிற காலம் வரைக்கும் அவரும் கூட இருந்தார். ஸோ அதே மாதிரி ரஜினி சாரும் செம்ம க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். என்ன தான் ஆன் ஸ்க்ரீனில் 2 பேர் அடிச்சுக்கிட்டாலும் ஆஃப் ஸ்க்ரீனில் செம்ம க்ளோஸ். ரஜினி சார் இந்த மாதிரி சிக் ஆகிட்டார் நியூஸ் கேட்டால் அப்பா உடனே பதறிடுவார். உடனே ஃபோன் பண்ணி என்னாச்சு ஏதாச்சு எல்லாம் ஓகேவான்ட்டு. அம்மாவுக்கும் ரஜினி சாரும் செம்ம க்ளோஸ். இப்போ கூட ரீசெண்டாக ஏதோ ரஜினி சார் வந்து ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிட்டாங்க அப்படின்னோடனே அம்மா உடனே அவங்க டாக்டருக்கு கால் பண்ணி அப்பா ஓகேவா எல்லாம் நார்மலான்னு எல்லாம் விசாரிச்சுட்டு அப்புறம் ரஜினி சார் திருப்பி ஹாஸ்பிட்டலில் வந்து வந்தோடனே அம்மா கிட்ட பேசினாங்க. ஸோ ஃபேமிலியாகவே வி ஆர் வெரி க்ளோஸ். ஓகே. இன்ஃபேக்ட் நாங்கள் ஒரு விஷயம் கேள்விப்பட்டிருப்போம். அந்த டைமில் வந்து நடிகர் சங்கம் நிறைய கடன்லாம் இதெல்லாம் இருந்துச்சுன்னு. மற்ற யாராலையும் அதை பண்ணியிருக்க முடியாது. இவர் ரஜினி சார் வீட்டில் போய் கீழே உட்காந்துட்டாருன்னு சொல்லுவாங்க. நீங்கள் வரேன்னு சொல்லுங்கள், நான் மேலே உட்காரேன்னு. ஏன்பா வரேன் விஜய் வர வச்சு அவர் மேலே உட்காந்தாருன்னு. ஸோ அவ்வளோ ஒரு கமாண்டோடு இருந்த ஒரு மனுஷன்ல அப்பா. அதான் சொல்கிறேன்ல, அப்பா ரஜினி சாராக இருக்கட்டும், கமல் சாராக இருக்கட்டும், எல்லாரையும் ஒன்று திரட்டி அங்கே கொண்டு போகிறதுக்கு காரணம் கமாண்டிங் இருந்தாலும் அதில் ஒரு அன்பு இருக்கும். அன்பும் பாசத்தோட கூப்பிட்டனால மட்டும்தான் எல்லாரையும் ஒன்று சேர்க்க முடிஞ்சது, அந்த நிகழ்ச்சியை நடத்த முடிஞ்சது. அது இல்லாட்டி ரொம்ப கஷ்டம். ரியலி விஜய் சார் சின்ன வயசு ஃபோட்டோ, செந்தூர பாண்டி, கடைசி வரைக்குமே அவங்க 2 பேரும் பயங்கர க்ளோஸாக தான் இருந்தாங்கல்ல. ஆமாம், லைக் அப்பா இங்கே சினிமா பிஸியாக ஆரம்பிச்சிட்டார், விஜய் சாரும் ஒரு சைடில் பிஸியாக ஆரம்பிச்சிட்டார். அதுக்கப்புறம் பெரிய டச் ஒன்றும் இல்லை. பட் அதுக்கு முன்னாடி நல்லா க்ளோஸாக தான் இருந்தாங்க. அப்பா ஏதாவது ஒன்று வேணும்னா இமீடியட்டாக அவர் வீட்டுக்கு போயிடுவார், அவங்க அப்பாவோட உட்காந்து பேசுவார். இல்லை அவர் ஏதாச்சும் ஒன்றா வீட்டுக்கு வருவார். இதில் ஏர்லி ஸ்டேஜஸில் இருந்தது. ஒன்ஸ் விஜய் சார் நடிக்க ஆரம்பித்து அவர் ஒரு பக்கம் போக ஆரம்பிச்சு, அப்பாவும் ஆக்ட் பண்ணார், பாலிடிக்ஸ் இது வரும்போது அப்போ அந்த கேப்ஸ் வந்துருச்சு. அது வரைக்கும் ரொம்ப க்ளோஸாக தான். ஓகே. இப்போ நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அவர் அரசியலுக்கு வந்திருக்காரு, விஜய் சாரும் அரசியலுக்கு வந்திருக்காரு, நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இதில் என்ன இருக்குது, வரட்டும், மக்களுக்கு நல்லது செஞ்சால் நல்லது தானே. ஓகே. ஏன்னா இன்னும் நிறைய பேர் எப்படி தான் சொன்னாங்க. உண்மையிலே நான் சொல்லும் போது இவங்க 2 பேர் ஒன்று சேரணும், ஒரு புதிய இதுவை ஆரம்பிக்கிறோன்னா விஜயகாந்த் சாரோட சன்ஸும் விஜய் சார் ஒன்று சேரணும், அது ஒரு தனி ஒரு பெரும்பான்மையை உண்டாக்கலாம் சொன்னாங்க. வெளியில் 1000 சொல்லட்டும், உங்கள் மனசில் உங்கள் குடும்ப மனசில் ஒன்று இருக்கும்ல. பாலிடிக்ஸில் நான் பெருசாக இன்வால்வ் இல்லை. சினிமாவை பற்றி கேளுங்க, அதில் ஈஸியாக பட்டுன்னு பதில் சொல்லிடுவேன். பாலிடிக்ஸ் நான் அந்தளவுக்கு இன்வால்வ் இல்லை பெருசாக. அண்ணனை கேளுங்க, இது அண்ணன் பக்காவாக பதில் சொல்லுவேன். ஓகே, ரைட். Galata presents Shanmuga Pandian Meet and Greet co-presented by MCR Pure Cotton Club மற்றும் Anuj Styles ரகங்கள் பலவிதம் ஒவ்வொன்றும் உலகத்தரம். Powered by Sunland பிசுபிசுப்பில்லாத Sunland Refined Sunflower Oil. நம்ம ஃபேமிலி குரூப், Build a Family Relationship மற்றும் ஜெயச்சந்திரன் எல்லாமே இருக்கு, நல்லாவே இருக்கு.